அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெய்வ கட்டுகளை அவிழ்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த விஷயம் தெய்வக்கட்டை மட்டும்தான் அவிழ்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மனிதர்களுக்கு போடக்கூடிய கட்டுகளையும், அதாவது நம்ம குடும்பத்துக்கு போடக்கூடிய சகல கட்டுகளையுமே இந்த முறை அறுத்து எறிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த முறை தான் இந்த கட்டை இருக்கிற முறை பூஜையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக நம்ம போட போகிறோம். சரிங்களா? எந்தவித ஒளிவு மறைவுமே இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை நான் சொல்லித்தரேன். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு வாரம் விரதம் இருந்து கண்ணியத்தோடு தான் இந்த பூஜையை நீங்கள் பண்ணணும். சரிங்களா? சும்மா ஏனோ தானோ நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த தெய்வ கட்டை நம்ம அவிழ்க்கும் போது அதோடைய பாதிப்பு என்ன செய்யும்னா முழுசாக நம்மளை சேரும்போது நம்மளுக்கு உடல் உபாதைகளை கொண்டு சேர்க்கும். சரிங்களா? அதனால என்னன்னு வச்சுக்கோங்க, இது அதிசக்தி வாய்ந்த இருக்கிறதுலே பவரான என்னன்னா எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அந்த தெய்வக்கட்டை அவுக்கிறதுனால இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முறை. சரிங்களா? இது அனுபவத்தில் நானுமே இப்போ உள்ள நிலைகளில் இந்த முறையை தான் நான் கையாண்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் கிடைச்ச விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நான் ஒரு ஆள் மட்டுமே போய் ஒரு எல்லா தெய்வங்களுக்கு நான் கட்ட அவிழ்க்க முடியாது. சரிங்களா? இப்போ யூடியூப் சேனலில் போட்டேன்னா அதை நிறைய பேர் எடுத்து பார்க்கும்போது, அதை பயன்படுத்தி பார்க்கும்போது யாராவது எடுத்து செயல்படுத்துவீங்க. அப்படி செயல்படுத்தும் போது எத்தனையோ தெய்வங்களுடைய கட்டு அவிழப்படும். சரிங்களா? அதனால ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை பதிவிடுறேன். சரிங்களா? அதனால நல்லா தெரிஞ்சுக்கட்டுங்க. எப்பேற்பட்ட ஏவல் பிள்ளி செய்வனை சூனியம்மாவோட அதுக்கு ஒரு விஷயத்தை நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாவோட இந்த மந்திரத்தை ஜெபிச்சு அந்த தண்ணியை நம்ம ஊற்றணும் அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவல் பிள்ளை செய்வனை சூனிய கட்டுமே அவிழ்ந்து போயிடும். தெய்வ கட்டாக இருந்தாலும் அவுத்து போயிடும். தொழிலில் முடக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த தண்ணியை தொளிச்சு விட்டா போதும், அப்போ எல்லா கட்டுமே அருந்து நாசமாக போயிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறை தான் இந்த கட்டுமுறையை இன்னைக்கு இப்போ சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த கட்டுமுறையை செய்கிறதுக்கு எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இந்த பூஜை செய்கிறதுக்கு எந்த நாளாக வேணால் இருக்கலாம். நல்ல நாளாக பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த நாளில் தான் பண்ணணும், இந்த நட்சத்திரத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயங்கள் கிடையாது. சரிங்களா? எந்த நாளாக வேணால் இருக்கட்டும். சுபமுகூர்த்த நாளாக பாருங்கள், வெள்ளிக்கிழமை நாளாக பாருங்கள், இந்த மாதிரி பௌர்ணமி நாள், அமாவாசை நாள், அஷ்டமி நாள், இந்த மாதிரி நாட்களாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பூஜை செய்யுங்க. இந்த பூஜையை 3 நாளும் செய்யலாம், ஒரு நாளும் செய்யலாம். சரிங்களா? 11 நாளும் செய்யலாம், 21 நாளும் செய்யலாம். சரிங்களா? உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஜெபிச்சு அந்த தண்ணியை நீங்கள் அந்த தெய்வத்துடைய தலையில் ஊற்றும் போது எப்பேற்பட்ட கட்டுமே ஒரு நொடி பொழுதுல அவிழ்ந்து விடும். சரிங்களா? இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு 5 கலசம் எடுத்துக்குங்க. சரிங்களா? 5 கலசம் அப்படி, அதாவது கலச குடம் இருக்கு பாருங்க, அந்த 5 கலச குடம். அந்த ஒரு குடத்துல 5 கலத்துலையுமே என்னன்னு வச்சுக்கோங்க, 5 கலசத்துலையுமே என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, ஒரு கலசத்துலையும் ஒரு நீர் எடுக்கணும். கலசத்தை எடுத்துக்குங்க. அந்த கலசத்துல கிணற்று நீரை கொஞ்சம் எடுத்துக்குங்க. சரிங்களா? ஃபுல்லா எடுத்துக்குங்க. 2வது கலசத்துல ஒரு கடல் நீரை எடுத்துக்குங்க. எங்கேயாவது கடல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடல் நீரை 2வது கலசத்தில் எடுத்துங்க. 3வது கலசத்தில் ஏதாவது உங்கள் ஊரில் குளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குளத்து நீரை எடுத்துக்கோங்க. 4வது கலசம் புண்ணிய நீர், அதாவது ராமேஸ்வரம், இந்த மாதிரி காசி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவில்களில் போய் அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வாங்க. இதுக்கு என்ன செய்யணும், இந்த புண்ணிய நீர் கலசத்தில் என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, ஏதாவது 8 காளி கோயிலில் இருந்து கொஞ்சம் தீர்த்தம் வாங்கிட்டு அந்த தீர்த்தத்தை அந்த கலசத்தில் சேகரித்து அந்த ஒரு கலசத்தை வச்சுக்கோங்க. இல்லை பஞ்சபூத ஸ்தலங்கள், அதாவது சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலங்களில் போய் ஒரு கலசத்துலையும் அந்த ஒரு கலசத்துலேயே அந்த பஞ்ச பூத ஸ்தலங்களில் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு ஒரு கலசத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? 5வது கலசத்தில் என்ன வைக்கணும்னா சும்மா சாதாரணமாக என்ன செய்யணும் வச்சுக்கோங்க, வில்வ இலை, வெட்டி வேறு, வேப்பிலை, ஏலக்காய், பச்சை கருப்பூரம், பன்னீர் போட்டு கலந்து தண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம எப்போவுமே கலசத்துக்கு தயார் பண்ணுற மாதிரி அதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 கலசம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். சரிங்களா? புரியுதுங்களா? 5 கலசத்தை நம்ம இந்த மாதிரி தீர்த்தங்களை கொண்டு ரெடி பண்ணி வைக்கணும். அது தீர்த்தங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த கலசத்தில் எல்லாமே நூல்லாம் சுற்றிடணும். சரிங்களா? நல்லா நூல் சுற்றி அந்த தண்ணி எல்லாமே நான் சொன்ன மாதிரி 5 கலச நீரையுமே
வச்சிடணும். வச்சுட்டு மா இலை வச்சு கும்பம் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா கலசம் போல் ரெடி பண்ணிடுங்க. சரிங்களா? கலசம் போல் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் பூஜை ரூம்லையோ இல்லை நீங்கள் கோவிலில் கட்டு உடைக்கிறதா, ஒரு கோவிலில் கட்டு உடைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோவிலில் கிழக்கு புறமாக பார்த்து என்ன செஞ்சுங்கன்னா 3 வாழை இலை போட்டுருங்க. அதில் நெல் கொஞ்சம் கொட்டிடுங்க. சரிங்களா? அது மேலே 3 வாழை இலை போடுங்க. சரிங்களா? அது மேலே பச்சரிசி கொட்டுங்க. இப்படி பச்சரிசி கொட்டி முடிச்ச பிறகு 5 கலசத்தை, ஒரு கலசத்தை நடுவில் வச்சு மிச்ச 4 கலசத்தையுமே என்ன செய்யணும்னா 4 திசைகள்லையுமே வைக்கணும். அந்த கலசத்தை, ஒரு கலசத்தை சுற்றி 4 திசைகள்லையுமே வைக்கணும். இப்படி 4 திசைகள்லையுமே வச்சுட்டு 4 திசைகள்லையுமே வச்சிருங்க. வச்சுட்டு மஞ்சள் நூல் தெரியுங்கல்ல, மஞ்சள் நூலால் என்ன செய்றீங்கன்னு வச்சுங்க, இந்த அப்படியே 5 கலசத்தையும் ரவுண்டாக அந்த நூலை வச்சு சுற்றுங்க. சரிங்களா? சும்மா ஒரு 11 சுற்று சுற்றி என்ன செஞ்சுருங்கன்னா கட்டிடுங்க. சரிங்களா? அப்படி இந்த மாதிரி கட்டி முடித்த பிறகு நான் அந்த கலசம் வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த கலசம் வச்சுருக்கக்கூடிய 4 திசைகள்லையுமே இன்னொரு வாழை இலை இப்படி இப்படி அதுக்கு வாழை இலை போடுங்க. வாழை இலை போட்டு இந்த கலசத்துக்கு ஒரு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு, அந்த கலசத்துக்கு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு, அந்த கலசத்துக்கு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு, இந்த கலசத்துக்கு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு, இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு எல்லா கலசத்துக்கு பக்கத்துலையும் என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் பாலும் தேனும் கலந்தது ஒரு டம்ளரில் அந்த 5 கலசத்துக்கு பக்கத்துலையுமே வச்சுருங்க. சரிங்களா? 5 கலசத்துக்குமே பாலும் தேனும் கலந்தது நெய்வேத்தியம் மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு என்ன செஞ்சுருங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருங்கன்னு வச்சுக்கோங்க, விநாயகருக்கு பூஜை போட்டு விநாயகரோட மந்திரத்தை சொல்லி விநாயகருக்கு பூஜை போட்டுருங்க. எல்லா விநாயகருக்குமே பூஜை போட்டுட்டு தேங்காய் வளம்லாம் உடைச்சி என்ன செஞ்சுருங்கன்னா பத்தி சாம்பிராணிலாம் காட்டி பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு அந்த கலசத்தை என்ன செஞ்சுருங்கன்னு வச்சுக்கோங்க, தர்ப்ப புல் இருக்குது பாருங்களேன், தர்ப்ப கயிறுன்னு ஒன்று விற்கும். அந்த தர்ப்ப கயிறை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த 5 கலசத்தை சுற்றி நம்ம முன்னாடியே நம்ம கையில் என்ன செஞ்சுருங்கன்னா தர்ப்ப கயிறை வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை 1008 உரு கலசத்துக்கு கொடுக்கணும். சரிங்களா? நல்லா போய் கேட்டுக்குங்க. 1008 உரு கலசத்துக்கு கொடுக்கணும். சரிங்களா? இதை ஒரே நாளில் தான் கொடுக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒரே நாள் 10 நாள் 108 108 10 நாளும் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அவங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மந்திர உருவை கொடுத்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த தண்ணியை என்ன செய்யணும்னா அந்த தெய்வத்தை மேலே ஊற்றணும். சரிங்களா? அந்த தெய்வத்து மேலே ஊற்றணும் அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டும் உடஞ்சி வந்துட்டோம். சரிங்களா? எப்பேற்பட்ட கட்டும் உடஞ்சி வரும். இந்த தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னால் இந்த பூஜையெல்லாம் பண்ணி மந்திர ஊர்லாம் கொடுத்து இந்த கலசத்தெல்லாம் என்ன செய்யணும்னா அந்த கோவிலை சுற்றி என்ன செஞ்சிடணும்னா எடுத்துகிட்டு வரணும். கோவிலை 3 தடவை சுற்றணும். அந்த கலசத்தை கையில் வச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யணும்னா கோயிலை 3 தடவை சுற்றி வந்து சாமி தலையில் அந்த புனித நீரை வந்து ஒவ்வொரு 5 கலசத்தையுமே ஊற்றணும். புரியுதுங்களா? 5 கலசத்தையுமே ஊற்றணும். சரிங்களா? இந்த மந்திரம் சொல்லும் போது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த பூஜையெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு மந்திரம் சொல்லும் போது ஃபஸ்ட்டு விநாயகரோட மந்திரம் 108 சொல்லணும். அடுத்த ஆதிபராசக்தி ஓம் க்ரீம் ஆதிபராசக்தியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து 108 தடவை சொல்லணும். சரிங்களா? இப்படி சொல்லி முடித்த பிறகு தான் நம்ம என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை உரியேற்ற ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்படிலாம் உரியேற்றின பிறகு தான் அந்த கலச நீரை கொண்டு போய் அந்த தெய்வத்துடைய சன்னிதானத்தில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த கலச நீரை இடதுபுறமாக இருந்து கோவிலை சுற்றி தெளிச்சிட்டு வரணும். சரிங்களா? இடதுபுறமாக இருந்து கோவிலை சுற்றி தெளிச்சிட்டு வந்து கோவில் முழுக்க அந்த தீர்த்தத்தை தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டு போட்டு வச்சுருந்தாலும் அவுந்து போயிடும். சரிங்களா? நம்ம கோயிலுக்கு கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டு போட்டிருந்தாலும் அவிழ்ந்து போயிடும். என்ன எவ்வளோ பெரிய மாந்திரிகம் என்ன வேலை செஞ்சுருந்தாலும் ஒரு நொட்டி பொழுதுல அந்த கட்டை அவிழ்ந்து போயிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த முறையை தான் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம கண்ணியமாக இருக்கணும். சரிங்களா? நம்ம கண்ணியமாக இல்லை அப்படின்னா அந்த கட்டை உடைக்கும் போது பின் விளைவுகள் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கட்டை உடைக்கிறதுக்கு முன்னால் போய் சிவன் கோயிலில் போய் அர்ச்சனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு என்ன செய்யுங்கன்னா சிவன்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சு அப்படின்னா குலதெய்வ கோயிலில் போய் உத்தரவு வாங்கிட்டு தெய்வ வழிபாட்டில் இருந்துக்கிட்டு அப்புறம் வந்து என்ன செய்யணும், உங்கள் முன்னோர்கள் எல்லாத்தையுமே வணங்கிட்டு என்ன செய்யணும்னா ஒரு 11 நாள் இல்லைன்னா ஒரு வாரத்தில் விரதம் இருக்கணும். விரதம் இருந்துட்டு அடுத்து இந்த
விரதம் முடிஞ்ச பிறகு இந்த கலசத்தை வச்சு ரெடி பண்ணி பூஜை பண்ணி நம்ம செய்யணும். மஸ்ட்டு நம்ம கண்ணியமாக இருக்கணும். கண்ணியமாக இருந்த பிறகுதான் இந்த விஷயங்களை நம்ம செய்ய முடியும். சரிங்களா? சும்மா ஏனா தானே நான் யூடியூப்பில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்த்து பண்ணிவிட்டு பிரச்சனையில மாட்டிக்கிறாதீங்க. சரிங்களா? அதனால் நான் சொன்ன முறைப்படி நான் இந்த வீடியோவில் எந்த ஒளிவு முறைவே இல்லாமல் தான் நான் உங்களுக்கு போடுறேன். நான் என்ன சொல்லியிருக்கனோ அதே முறைப்படி கரெக்டாக எடுத்து பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட தெய்வமே கட்டுகளையும் அவுக்கலாம். இதே இது இப்போ செய்வன கொலைனால எங்கள் வீட்டுக்கு கட்டு போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் எந்த ஒரு காசு பணம் எதுவுமே சேர மாட்டேன்னு சொல்லுது. ஒரு தெய்வ நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. குலதெய்வம் கட்டுப்பட்டு போயிருக்கு அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே இதே மாதிரி கலசத்தை பூஜை முறையை பயன்படுத்தி அந்த கலச நீரை உங்கள் வீட்டில் தெளித்தாலும் போதும். உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட எந்திரத்தை கொண்டு புதைச்சி வச்சுருந்தாலும் சரி, இந்த புனித நீர் பற்றுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த சக்தியெல்லாம் இழந்து அது வெளியே ஓடி போயிடும். எப்பேற்பட்ட தீய சக்தி பேய் உடிச்சவங்களுக்கு இந்த கலச நீரை தொளிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பேயும் ஓடி போயிடும். சரிங்களா? பேய் பிடிச்சி பிடிச்சவங்க இந்த மாதிரி ஓடி போயிடும். கடைகளில் எனக்கு கூட்டமே வரமாட்டேன்னு சொல்லுது. எனக்கு யாரோ எதுவும் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு ஆள் வரமாட்டேங்கிறான் அப்படின்னா இந்த புனித நீரை என்ன செய்றீங்கன்னா கொண்டு போய் கடைகளில் தெளிச்சாலும் சரி, எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருக்கட்டும், ஆளுகள் எந்த விஷயமா இருக்கட்டும், உடனே நொடி பொழுதுல உடஞ்சி போயிடும் கட்டு. சரிங்களா? அதனால் இதை எல்லாருமே பயன்படுத்துங்க. சரிங்களா? அதாவது அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் மூலமாய் நின்ற ஆணைமுகன் ஆணை, முச்சக்தியாய் நின்ற ஆதியானவள் ஆணை, ஆதிகுருவாய் நின்ற பரமேஸ்வரன் ஆணை, சகல லோகத்தையும் காக்கும் நீலவண்ணன் ஆணை, எம்மை படைத்த நான்முகன் ஆணை, சிவமாய் நின்ற சித்தர்கள் ஆணை, சர்வமும் போற்றிய ரிஷிமுனி ஆணை, ஓம் பங் பங் சிவாய நம என்று ஓதி சகலரும் முன்வர சர்வ கட்டும் அறுபடவே ஸ்வாக. சரிங்களா? இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள ஜெபிங்க. சரிங்களா? இந்த மனசுக்குள்ள 1008 உரு கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்து இதை செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த தெய்வ கட்டை அவிழ்ந்து போயிடும். இந்த கட்டு மஞ்சள் நூலால் அந்த கலசம் சுற்றி இருப்பீங்களா, அந்த நூலை என்ன செய்றீங்கன்னா, ஒரு பயந்த கோளாறு உள்ளவங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. பயந்த கோளாறு உள்ளவங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதுகாப்பாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மஞ்சள் நூலை பத்திரமா எடுத்து வச்சுட்டா கையில் வலது கையில் ரச்ச மாதிரி கட்டி விட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப பவராக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்த ஒவ்வொரு முறையோட கண்ணியமாக பண்ணுங்கள். நல்லா அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.